Repco Home Finance, your dream home awaiting you. இப்போ சமீப நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சி குறித்தான பல்வேறு சர்ச்சை வந்தது. நேற்று பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சின்றது பார்த்தீங்கன்னா வெறும் அமைச்சரவையில் வந்து பங்கெடுக்கிறது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போது இந்த கூட்டணி ஆட்சின்ற அந்த ஒரு சர்ச்சை வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? செட்டில் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, கவுன்சிலர் போஸ்ட்டு. கமலஹாசன் சரத்குமாருக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி தான் வெற்று எம்டி ப்ராமிசஸ் தான். உதயநிதி அவர்கள் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க, இதை பொறுக்க முடியாமல் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து ஏன் எல்லாத்துக்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு ரொம்ப முனைப்போடு இருக்கார் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. கூட்டணியை உடைக்க முடியாதுங்கிறத உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்டைரக்டாக சொல்கிறாரு. கூட்டணியை நாங்கள் எப்படியும் உடைய விடாமல் காத்துக்கிடுவோங்கிறதையும் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. பேர் வைக்கிறதுங்கிறது ஜே ஃபிலிம் சிட்டின்னு தான் ஜெயலலிதா அம்மையார் பேர் வச்சாங்க. அப்புறம் அதை மாற்றி கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டின்னு வச்சாப்புல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கூட்டணிக்காக 100 கோடி ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவுக்கு கூட்டணி டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கேட்குறாங்களா? அப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு இடத்துக்குள்ள கூட்டணியாக இருந்த தேமுதிக இருக்காங்களே தவிர மற்றபடி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி யாரும் நகரலை. பலம் நிரூபிக்காத கட்சினா ஏதோ 1% ஓட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து கூட்டணி அழைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஆனால் 80 சீட்டு தாவேக்காவுக்குன்னு ஒரு நியூஸை வந்து யார் ஃபீட் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும், ஃபீட் பண்ண ஆளையும் தெரியும். அவங்க ஃபீட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது அதிமுக மறுக்கணுமா இல்லையா? ஃபீட் பண்ணவங்களே மறுக்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுக அதில் அலர்ட்டாக இல்லாமலாம் இருக்காங்க. ஜோசப் விஜய் வெள்ளாளர் கிறிஸ்தவருங்கிறதெல்லாம் ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸுக்கு இதில் 10 சீட்டு 12 சீட்டுக்கு தான் தகுதி இருக்கே தவிர கேட்டலிஸ்ட் போல்ஸாக தான் பயன்படுத்துறதுக்குள்ள தகுதி விஜய்க்கு இருக்கே தவிர காமன் ஃபேஸும் இருக்குல்ல சார் விஜய். காமன் ஃபேஸுங்கிறது நிரூபிச்சாதான் காமன் ஃபேஸு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் பொலிவர். சார், சமீபத்தில் அதிமுகவுடைய அந்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லும் பொழுது எங்கள் கூட்டணிக்காக 100 கோடி ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவுக்கு கூட்டணி டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கேட்குறாங்களா? சீனிவாசன் அவர்களுடைய இந்த பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவுக்கு வந்து கூட்டணி டிமாண்டு பெரிய அளவில் இல்லை. காரணம் 2024 அதிமுக ரெண்டாக பிளவுபட்ட போது பாமக அதிமுகவோட ஸ்ட்ரென்த்தை டவுட் பண்ணாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்தை டவுட் பண்ணி அதிமுக நாளாக போயிட்டுங்கிற கருத்தெல்லாம் சொன்னாங்க. எடப்பாடி தான் நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம், ரெட்டலையான்ட்டு இருக்குங்கிற அந்த கருத்தை அவர் முன் வச்சார். அடுத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது ஒரு போலரைசேஷன் உருவாகிருந்தது. அதிமுக செங்குந்தர், பறையர், அருந்ததியர், நாயுடு போன்ற சமூகங்கள் மத்தியில் ரொம்ப லோ ஓட்டு எடுத்ததையும் பூத் வைஸ் அனாலிசிஸில் வந்து தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ இந்த வகையில் அதிமுக 2024 காங்கிரஸ் போன்ற கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளோ கூட்டணிக்கு வந்தால் தேராதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. நானும் அதான் சொன்னேன், திமுக அணி இன்டாக்டாக இருக்கும்னு சொன்னேன். 1% பலம் நிரூபித்த ஒருத்தர் கூட எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கங்கிற கருத்தை சொன்னேன். இப்போ 2024 மக்களவை தொகுதியில் இவங்க பெர்ஃபார்மன்ஸை மையமாக வச்சு தான் இவங்களுக்கு கூட்டணி வாய்ப்பு வரும். அந்த வகையில் இன்றைக்கி இவங்கள்ட்ட கூட்டணிக்கு வாய்ப்பு புதுசாக வர்றதுக்கு யாரும் இருக்கிற மாதிரி இல்லை. இவங்க கூட இருந்த கிருஷ்ணசாமியை கூட சற்று விலகி தான் இருக்கிறாரு. தேமுதிக இவங்க கூட இருந்தாலும் அவங்க என்டிஏ ஆப்ஷனையும் வந்து அவங்க தெளிவாக ஓப்பன் பண்ணி தான் பல இஷ்யூஸில், பட்ஜெட்னாலும் சரி, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னாலும் சரி, அன்னபூர்ணா இஷ்யூனாலும் சரி, கவர்னர் இஷ்யூனாலும் சரி, பலதரப்பட்ட இஷ்யூவில் அதிமுக கருத்துலேருந்து மாறுபட்டு என்டிஏ கூட இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு இடத்துக்குள்ளே கூட்டணியாக இருந்த தேமுதிக இருக்காங்களே தவிர மற்றபடி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி யாரும் நகரலை. அதிமுக காரங்க தான் காங்கிரஸ் வந்துடாதா, திருமாவளம் வந்துடுவாரான்னு காலையில் பேசுகிறது, சாயங்காலம் அவங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவுக்கு அடிமையாட்டே இருக்காங்கன்னு கோபத்தில் பேசுகிறது. அந்த மாதிரி கூட்டணியில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. பலம் நிரூபிக்காத விஜயை கூட கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாராங்கும் போது 26 பார்த்துக்கலாங்கிற ஒரு
கருத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. எந்த ஒரு பல நிரூபித்த அரசியல் கட்சியாவது பலம் நிரூபிக்காத ஒருத்தரை கூட்டணிக்கு ஒரு பெருசாக மதிப்பாங்களா? அப்போ அந்த இடத்துலையும் அதிமுக பலகீனம் தான் தெரியுது. சார், பலம் நிரூபிக்காத கட்சினா ஏதோ 1% ஓட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து கூட்டணி அழைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல அதிமுக? அது கண்டிப்பாக அடையாள அரசியலுக்காக குறைஞ்ச சீட்டுக்கு அழைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் 80 சீட்டு தாவேக்காவுக்குன்னு ஒரு நியூஸை வந்து யார் ஃபீட் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும், ஃபீட் பண்ண ஆளையும் தெரியும். அவங்க ஃபீட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது அதிமுக மறுக்கணுமா இல்லையா? ஃபீட் பண்ணவங்களே மறுக்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுக அதில் அலர்ட்டாக இல்லாமலாம் இருக்காங்க. பல நிரூபிக்காத கட்சி அடையாள அரசியலுக்கு தான் அவங்கள பயன்படுத்த முடியுமே தவிர உங்களை அரசியல் சக்தியாக பயன்படுத்த முடியாது. சப்போஸ் அவங்க 26 ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை காட்டிட்டாங்கன்னா 29 அவங்கள அரசியல் சக்தியாக பயன்படுத்தலாம். 26 இன்னைக்கு பலம் நிரூபிக்காதவங்க அவங்க கையில் எந்த ஓட்டும் வரல. விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, மாநாடு நடத்தியிருக்காரு, ரசிகர் பலம் இருக்கிறாரு. விஜய்க்கு ரசிகர்களெல்லாம் விஜய்க்கு ஓட்டர்ஸாக இன்னும் மாறலை. விஜயகாந்த் ரசிகர்களெல்லாம் பொதுமக்களும் விஜயகாந்த் ரசிகர்களும் 2006 ஓட்டர்ஸாக மாறின பிறகு தான் 8.3% வந்தது. அப்போது 26 விஜய் தன்னோட பலத்தை நிரூபிக்காத வர விஜய் வந்து ஜானகி அம்மாள், தீபா ஜெயக்குமார் மாதிரி விஜயும் 0% விஜய் தான். ஆனால் கரண்டில் இருக்கிறாரு, ஒரு க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர், ஒரு பெரிய நட்சத்திர நடிகருங்கிற அந்தஸ்து இருக்குது. வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அது ஒரு சோசியல் இது இருக்குது. கிறிஸ்தவர், அது இன்னொரு ஜோசப் விஜய். வெள்ளாளர் கிறிஸ்தவருங்கிறதெல்லாம் ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸுக்கு ஒரு இதில் 10 சீட்டு 12 சீட்டுக்கு தான் தகுதி இருக்கே தவிர கேட்டலிஸ்ட் போல்ஸாக தான் பயன்படுத்துறதுக்குள்ள தகுதி விஜய்க்கு இருக்கே தவிர காமன் ஃபேஸும் இருக்குல்ல சார் விஜய்க்கு. காமன் ஃபேஸுங்கிறது நிரூபிச்சாதான் காமன் ஃபேஸு. சரத்குமாருக்கும் காமன் ஃபேஸ் தான். அவர் திருமங்கலத்தில் நான் தேவர் கேண்டிடேட்டை விடுன்னு சொல்லி 3 இலக்கத்தில் போயிட்டார். பாக்கியராஜுக்கும் காமன் ஃபேஸ் தான், ராஜேந்தருக்கும் காமன் ஃபேஸ் தான். ஸோ காமன் ஃபேஸு விஜயகாந்துக்கு எப்படி வந்தது? 8.3 நிரூபிச்ச பிறகு தான் விஜயகாந்த் காமன் ஃபேஸாக வந்தார். நீங்கள் காமன் ஃபேஸுங்கிறது நான் மறுக்க வரல. காமன் ஃபேஸுங்கிறது வாக்கில் புருவாயிட்டா, வாக்கில் புருவானா தானே அது காமன் ஃபேஸு. நீங்கள் வாக்கில் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு விஜயகாந்த் மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு 2029 நீங்கள் களத்துக்குள்ளே உங்கள் பலத்தில் வர்றது வந்து யாரும் தடுத்துட முடியாது. உங்கள் பலத்துக்கு என்னவோ அது கிடைக்கும். நான் 4% சொல்லுவேன், இன்னொருத்தவங்க கூட கிடைக்கலாம். அது 4 கூட நிரூபித்தாதான் 4, நிரூபிக்கிறது வர நீங்கள் 0 தான். அப்போ நீங்கள் அடையாளத்துக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர், பலம் நிரூபிக்காத ஒருத்தர், காமன் பேஸாக இருக்கட்டு, ரசிகர் பலம் இருக்கட்டு, மாநாடு நடத்தியிருக்கிறது, பட் ஓட்டை நிரூபிக்காதவர், அவர் கையில் ஓட்டு வரல. அப்படி இருக்கிறவரை கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு பயன்படுத்தப்பட வேண்டியவரை பெரிய போல்ஸ் மாதிரி 80 சீட்டுன்னு வரும்போது அதை மறுக்காதது அதிமுக பலகீனம். அதை மறுத்து விளையாடுறது விஜய் தரப்புக்கு வந்து ஒரு எடப்பாடிக்கிட்ட ஒரு ப்ளஸ் தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் எனக்கு விஜய் எடப்பாடின்னு ஒன்றும் இல்லை. என்னொரு கருத்து கேட்டலிஸ்ட் போல்ஸ் தான் விஜய். 12 எம்எல்ஏ சீட்டு தான் தகுதியானவர். அவரை சார்ந்தவங்களே 80ன்னு ஃபீட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு பல கோடிகளை செலவழித்து யூடியூபர்ஸு, பத்திரிகையாளர்கள், பத்திரிகையில் முடிவெடுக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பலம் நிரூபிக்காதவர் இவர். இதை எவன் சொல்லாமல் சொல்கிறானோ அவன்லாம் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். உண்மை 100% பலம் நிரூபிக்காதவர் விஜய். இன்னும் சொல்ல போனால் கமல்ஹாசன் மாதிரி விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு பயந்து போலீஸ் கண்டு பின்னங்கால் படையில் ஓடினவர். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் நின்று அவர் 10% வாக்கு எடுத்திருக்குன்னு சொல்கிறாரு. அது பொது தேர்தல் வாக்கு தான் கணக்கு. என்றாலும் கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்ன மாதிரி கட்சி ஆரம்பித்த பிறகு பிரசாந்த் கிஷோர் நின்னார், ஒரு வாக்கு சதவீதத்தை காட்டியிருக்கிறாரு. ஆனால் விஜய்க்கு ஸ்டேட்டஸு அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டுங்கிறத வெளிப்படையாக எழுதாத பத்திரிகைகள் எல்லாமே அந்த பிராண்டிங் மாஸ்டருக்கு ஈல்டு ஆகி போகக்கூடியவங்க தான். அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாததல்ல. அவர் மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான அரசியல்வாதி. அதிமுக ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கிடைச்சிட்டு கலைஞர் ஜெயலலிதா மாதிரி தலைவராக முயற்சி பண்ணுவாருங்கிறத இன்னைக்கு இல்லை, 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த நிலைப்பாட்டிலேருந்து எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. எடப்பாடி தேர்ந்த ஒரு அரசியல்வாதி தான். அவரே இந்த 80 சீட்டுன்னு சொல்லும்போது உடனே மறுத்திருக்கணும். அப்போ இவங்க கூட்டணி இல்லாமல் டிஸ்பரேட்டாக இருக்கிறாங்க சார். ஆனால் அதை தாண்டி கேபி முனுசாமி அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2026 ரொம்ப கவனமாக நம்ம வந்து கையாளணும், கண்டிப்பாக வெற்றி பெற்றாகணும்னு பொழுது அந்த கம்பல்சரியில் என்னென்ன பாக்கெட்டில் என்னென்ன சதவீத வாக்குகள் இருக்குது அப்படின்றத வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்ரை பண்ணுறாரு இல்லையா? கூட்டணி வேறு கிடைக்கலன்னா தான் ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸாக இருக்குது. இப்போ போல்ஸுங்கிற மரியாதை கொடுத்து ஒரு அடையாள அரசியலுக்காக விஜய்க்கு வந்து வெள்ளாளர் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு, ரசிகர்கள் ஓட்டுங்கிறதுக்காக ஒரு 12 சீட்டுக்கு தான் தகுதி. அதை 12 சீட்டுக்கு விஜய் ஏற்றுக்க மாட்டார். அப்போ விஜய்க்கு பொசிஷனுங்கிறது
விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி வாக்கை நிரூபிச்சுக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். வாக்கை நிரூபித்த பவன் கல்யாண், வாக்கை நிரூபித்த விஜயகாந்த், வாக்கை நிரூபித்த கமல்ஹாசன் மாதிரி தான் விஜயும் வந்து பொலிட்டிக்கலாக ப்ளே பண்ண முடியும். ஆனால் ஒரு சில பிராண்டிங் மாஸ்டர்களை வச்சு அவர் கையில் சில கோடிகளை கொடுத்துட்டாலே பலன் நிரூபிக்காதவருக்கெல்லாம் பலன் இருக்க மாதிரி 4 அரசியல் விமர்சகர்களும் 4 பத்திரிகைகளில் பிளான்டட் நியூஸும் வந்துட்டுன்னா அது உண்மையாகாது. அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்தாரோ அது அவருக்கு பலகீனம். அவருக்கு வந்து வேற வழி இல்லாமல் கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் அந்த சீட்டை கொடுக்குறாருன்னு தான் அர்த்தம். திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது. நாம் தமிழர் 8.2% நிரூபித்து ஒரு மாநில கட்சியாட்டு ப்ரூவ்டு பார்ட்டியாட்டு இருக்கக்கூடியவங்க அவர் வந்து தனிச்சு போட்டி 214 தனிச்சு போட்டிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு. தெள்ள தெளிவாக அதற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கூட விமர்சித்து அவரோட நிலைமையில போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது அவர் இன்னைக்கு கூட்டணி இல்லை தெளிவாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், தனிச்சு தெளிவாக இருக்கக்கூடிய சீமான் 2 பேரும் தெள்ள தெளிவாக தங்களோட கருத்தை சொல்லிட்டாங்க. என்டிஏ இன்டாக்டாக இருக்குது. அது தொடர்பாக பல செய்திகள் வந்துட்டாலும் என்டிஏ இன்டாக்டாக இருக்குது. என்டிஏலேருந்து எந்த கட்சியும் வந்து எடப்பாடியை நோக்கி பயணிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ இவர் வந்து என்ன பொசிஷனை பார்க்குறாருன்னா 2024 அதே ஸ்டேட்டஸ்கோ பொசிஷன் தான் இன்னைக்கு இருக்குது. இதில் ஒருவேளையில் டாக்டர் ராமதாஸ் இங்கே வந்தாருன்னா அவருக்கு சீட் கன்வெர்ட்டபிலிட்டி எடப்பாடியால் வரலாம். ராமதாஸாலையும் எடப்பாடிக்கு சீட் கன்வெர்ட்டபிலிட்டி கிடைக்கலாம். இது என்னோட பார்வை. நம்ம நடுநிலையமாக நியாயமாக பேசணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ராமதாஸ் வருவாரா, கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த மாதிரி எதிர்கால அரசியலை பார்ப்பாரா, டெம்பரரி கெயினை பார்ப்பாரா, அதை பிஜேபி அதை எப்படி தடுக்க போகிறாங்கிறதெல்லாம் பார்க்கணும். எப்படியும் ராமதாஸுக்கு வந்து எடப்பாடிக்கிட்ட ஒரு டிமாண்ட் இருக்குது. ராமதாஸுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெனிஃபிஷியபிள் அலையாக தான் இருப்பார். வேறு யாருக்கும் எடப்பாடி பழனிசாமி பெனிஃபிஷியல் அலையாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. காங்கிரஸுக்கு இல்லை, ஸோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை. இந்த சிச்சுவேஷனில் தான் அதிமுக இருக்குங்கிறது என்னோட பார்வை. சரி சார், இப்போ உதயநிதி அவர்கள் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதை பொறுக்க முடியாமல் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து ஏன் எல்லாத்துக்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு ரொம்ப முனைப்போடு இருக்காரு அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணியை உடைக்க முடியாதுங்கிறத உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்டைரக்டாக சொல்கிறாரு. கூட்டணியை நாங்கள் எப்படியும் உடைய விடாமல் காத்துக்கிடுவோங்கிறதையும் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. பேர் வைக்கிறதுங்கிறது ஜே ஃபிலிம் சிட்டின்னு தான் ஜெயலலிதா அம்மையார் பேர் வச்சாங்க. அப்புறம் அதை மாற்றி கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டின்னு வச்சாப்புல. திமுக ஸ்டாலினோட அரசியல் இதுக்கு வந்து கலைஞரோட ஒரு அரசியல் வாழ்க்கை, அரசியல் சாதனைகள், அவரோட சேவைகள் இதெல்லாம் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷனாக மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது கலைஞர் இமேஜை பூஸ்ட் பண்ணி அதோட ரிஃப்ளெக்ஷன் தனக்கு கிடைக்கணுங்கிறது மு.க. ஸ்டாலின் நினைக்கத்தான் செய்வார். ஸோ பேசிக்கலி கலைஞர் ஆதரவு வளையத்தை வச்சுக்கிட்டு அதையும் தாண்டி இவரோட தனித்தன்மை மூலமாக தன்னை மேம்படுத்தி கலைஞரோட பெரிய தலைவராக ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது 100% உண்மை. அந்த வகையில் தன்னுடைய ப்ராடக்ட்டு, தன்னோட பிராண்டுங்கிறது கலைஞர்னு சொல்லும்போது அந்த பிராண்டில் வரக்கூடிய பலன்கள் தனக்கு வரும்னு ஒரு அரசியல் தலைவர் நினைக்கிறது வந்து இயல்பான ஒன்று தான். கலைஞர் ஸ்டாலின் அந்த பாதையில் தான் போகிறாரு. அதை எடப்பாடி விமர்சிக்கிறாரு, சீமான் விமர்சிக்கிறாங்க, மற்றவங்க வந்து விமர்சிக்க தான் செய்வாங்க. பிகாஸ் அந்த பிராண்டில் உள்ள கெயின் வந்து ஸ்டாலின் தான் கிடைக்கும் போது தங்களுக்கு கெயின் வராத ஒரு இதை எடப்பாடி பழனிசாமி, சீமான் போன்றவங்க விமர்சிப்பது இயல்பான ஒன்று தான். இப்போ சமீப நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சி குறித்தான பல்வேறு சர்ச்சை வந்தது. அதில் வந்து திருமாவளவன் சொல்லியிருந்தாரு 26 வந்து கூட்டணி ஆட்சிக்கான சாத்தியம் இல்லைன்னு. நேற்று பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சின்றது பார்த்தீங்கன்னா வெறும் அமைச்சரவையில் வந்து பங்கெடுக்கிறது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போது இந்த கூட்டணி ஆட்சின்ற அந்த ஒரு சர்ச்சை வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? செட்டில் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, கவுன்சிலர் போஸ்ட்டு. உங்களை நம்பி எம்பி ஆக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிற லெவலில் இருக்கவங்க வந்து ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்கிட முடியாதுங்கிற லெவலில் இருக்கிறவர் வந்து நான் ஆட்சியில் பங்கு தரேன் கூட்டணி ஆட்சின்னு சொல்லலாம்னா கமல்ஹாசன் சரத்குமாருக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுத்தார் இல்லையா 2021. அந்த மாதிரி தான் வெற்று எம்டி ப்ராமிசஸ் தான். ஒருத்தனை 3 எலெக்ஷனில் ஜெயித்து ஒருத்தனை ஜெயிக்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் உள்ளவங்க சொன்னாங்கன்னா அது நியூஸு. இது சும்மா காகித புலி மாதிரி பலூனை ஊதி பறக்க விட மாதிரி ஒரு எந்தவித மீனிங்கும் இல்லாமல் கமல்ஹாசன் சரத்குமாருக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுத்த கதை தான். உங்களால் எம்எல்ஏ ஆட்டே ஆக்க முடியாத நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதுல நோ மீனிங் இன் இட். ஸோ அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின்கிட்ட கிடைக்கிறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டுங்க லெவலில் இருக்குது. இதை தாண்டி வேறு எங்கேயும் எந்த கேரண்டியும் இல்லை. ஸோ அது ஸ்டேட்டஸ்க்கோ அதுதான் ஓடும். ஆனால் சார், இப்போ சமீப தேர்தலையும் நம்ம பார்க்கும்பொழுது பல பேருக்கு வந்து மூமெண்டம் அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆச்சு, திருப்பு முனை ஏற்படுச்சு. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் இன்னும் இந்த 1.5 ஆண்டுகள் நடக்க வாய்ப்பு இல்லையா சார்? எடப்பாடிக்கு அந்த மொமெண்டம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஸ்டேட்டஸ்கோ பொசிஷன்லேருந்து அப்படி ஒரு மொமெண்டத்தை
கிரியேட் பண்ணிடலான்னு தமிழிசை போன்றவங்களாம் நினச்சாங்கன்னா அவங்க அரசியல் வாழ்க்கை தான் அதில் பாதிக்கப்படுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. நயினார் நாகேந்திரன் அதை விட்டுக்கிட்டு வேற ரூட்டு பார்க்கலாமான்னு பார்ப்பாரே தவிர எடப்பாடிக்கு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுல எந்த பலனும் இல்லைங்கன்னு நயினார் நாகேந்திரனுக்கு தெரியும். அப்போ யார் எடப்பாடிக்கு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறாப்புல? இது ஈரோடு கிழக்கில் உள்ள பூத் வைஸ் அனாலிசிஸ் தான் 2024 எடப்பாடி பழனிசாமியால் அணி அமைக்க முடியாமல் போச்சு. விக்கிரவாண்டி எலெக்ஷனில் உள்ள ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைங்கிறது தான் 26 எடப்பாடி பழனிசாமிக்கு அணி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதே வேளையில் போலரைசேஷன் அவாய்ட் பண்ண ராமதாஸ் கடுமையாக அனுப்பார் 10.5ங்கிறதுக்காக 10.5 நாம் எடுத்து முன்னெடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் தவிர்த்தார் எடப்பாடி பழனிசாமி. வேறு அணி கிடைக்கலன்னா அவருக்கு வந்து சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கும் எதிர்க்கட்சி தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டிவாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் 2வது இடத்தை தனக்கு வடதமிழத்திலேயாவது நிலைநிறுத்தி கொண்டு அரசியல் களத்துக்குள்ள கலைஞர் மாதிரி 13 வருஷம் முன்னாலும் மாற்றுத்தான்கிறவர்கள் நிற்கிறதுக்கும் அவருக்கு டேங்கிஃபுல்லாக வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது எனக்கு தெரியல. மற்றபடி விஜயெல்லாம் ஒரு ஆப்ஷனே இல்லை. பலம் நிரூபிக்காத ஒருத்தரெல்லாம் என்ன ஆந்திராவிலையும் கர்நாடகாவில் இருந்தால் ஓட்டை கொண்டு வந்து கொடுத்துட போகிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள இந்த கட்சிக்குள்ளே இருந்து தானே ஓட்டை கொடுக்க முடியும். முதல்ல அவருக்குன்னு அவர் தலைமையில் எடுத்தால் தானே 29 இன்னொரு கட்சிக்கு கொடுக்க முடியும். ஸோ இவருக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல் அலையாட்டு அதிமுகவுக்கு இருக்குது பாமக டாக்டர் ராமதாஸ் மட்டும்தான். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி. Repco Home Finance, your dream home awaiting you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.